இயற்கையின் அரும்பெருங்கொடை நம் அன்னை பூமி, அதனுடைய மார்பு இந்த மலை. அந்த மலையை கல்குவாரி என்றும் எம்சாண்ட் என்றும் அவர்கள் வெட்டி வெட்டி வித்து காசாக்குவது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை என் அன்பு சொந்தங்களின் அருமை பெற்றோர்கள், என்னிலும் என் இளைய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மலை என்பது ஒரு கற்குவியல் அல்ல, கற்குவியல் அல்ல, நம் பூமி தாயின் மார்பு. அது அதை அறிவு சமூகம் அறிந்து கொள்ள வேண்டும். மலையில்லாத நிலம் பாலைவனமாகிவிடும் என்பதை படித்துக் கொண்டிருக்கிற படித்த என் தம்பி தங்கைகள் நீங்கள் அறிய வேண்டும். அதனால்தான் இங்கே மலை வளமே மண் வளம் என்று உங்களுக்கு சின்ன ஒரு காட்சியை விளக்கி காட்ட உங்கள் மகன் விரும்புகிறேன். இது தேர்தல் நேரத்திலே வாக்கு சேகரிக்கிறவர் இடத்திலே மரத்தை பற்றி, மழையை பற்றி, நீரை பற்றி, காற்றை பற்றி, கடலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார் சீமான் என்று நினைத்தால் நான் உங்களுக்காக பரிதாபப்படுகிறேன். இதையெல்லாம் தெரியாது எனக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி ஓட்டு போட்டு ஒரு பயனும் இல்லை. அந்த ஓட்டை நீங்கள் யாருக்கோ போடலாம், எனக்கு அது பயன் இல்லை. ஏனால் அவர்களைப் போல நான் அண்டா தருவேன், மிக்சி தருவேன், சிலிண்டர் தருவேன், 1500 பணம் தருவேன் என்று சொல்லி உங்களை ஏமாற்ற தயாராக இல்லை. அதற்கு வந்தவனும் இந்த மகன் இல்லை. நான் உங்க ஓட்டுக்காக வந்தவன் இல்லை, இந்த நாட்டுக்காக வந்த மகன். உங்கள் வாக்குக்காக வந்தவன் இல்லை, உங்களின் எதிர்கால வாழ்க்கைக்காக வந்தவன். எனக்கு உங்கள் வாக்கை விட உங்கள் வாழ்க்கை தான் முதன்மையானது. உங்க ஓட்டை விட நான் பிறந்த நாடுதான் எனக்கு முதன்மையானது. அதனால் நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியல் ஏற்புடையதா இல்லையா, தேவையா இல்லையா, அவசியமா இல்லையா, அதை பாருங்கள். இது அவசியம் என்றால், இதுவெல்லாம் இருந்தால்தான் இந்த நாடும் மக்களும் பாதுகாப்பாக வாழ முடியும் என்கிற புரிதல் உங்களுக்கு வந்தால் எங்கள் கையை பிடித்துக் கொண்டு எங்களுக்கு வலிமை தாருங்கள். இல்லை என்றால் எப்போதும் போல அவர்களுக்கே அந்த திருட்டு கூட்டத்தையே உங்கள் வாக்கை செலுத்தி இருக்கிற மலைகளையும் வெட்டி மொத்தமாக முடித்துவிட்டு போகலாம். உங்களுக்கு தெரியும் என் அன்பு சொந்தங்களே, என்னுடைய பெரிய தகப்பன் நம்மாழ்வார் இன்றைக்கு பிறக்கிற ஒரு குழந்தைக்கு 25 ஆண்டுகள் கழித்து பூமியில் வாழ இடம் இருக்கு.